2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார்? IANS நிறுவனம் வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறக்கூடிய நாளாகவும், அதே போல அடுத்து மே மாதம் 4ஆம் தேதி வாக்கிலே முடிவுகள் எண்ணப்பட்டு தமிழகத்துடைய முதலமைச்சர் யார், தமிழகத்திலே ஆட்சி செய்யக்கூடிய கட்சி எது என அறிவிப்புகள் எல்லாம் வெளியாக இருக்கிறது. அப்படித்தான் தேர்தல் ஆணையம் அதிரடியான அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். இப்ப தற்சமயம் தமிழகம் முழுவதும் தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுகவை முந்திய அதிமுக என சொல்லி IANS நிறுவனம் அதிரடியான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. தமிழகம் உட்பட புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களில் தேர்தல் தேதியும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து தேர்தல் வேலைகளும் மேலும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. ஒரு பக்கம் அரசியல் வேலைகள் பரபரப்பாக அரங்கேறி வர, மறுபக்கம் தேர்தல் கருத்து கணிப்புகளும் போய்கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்தில் தான் லயோலா கல்லூரி நடத்திய கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது IANS நிறுவனம் தங்களது கருத்து கணிப்புகளையும் வெளியிட்டிருக்காங்க. இவர்களது வெளியிட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக தான் முன்னிலையில் இருப்பதாக சொல்றாங்க. தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக 114 127 தொகுதி வரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது அதிமுகவிற்கு. அடுத்ததாக திமுகவிற்கு 104 114 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது. இவர்களை தொடர்ந்து 3ஆம் இடத்தில் தமிழக வெற்றி கழகம் கட்சி என்பது இருக்கிறது. IANS கருத்து கணிப்பின்படி தமிழக வெற்றி கழகத்திற்கு 6 முதல் 12 தொகுதி வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பிற கட்சிகளுக்கு 1 முதல் 6 தொகுதி வரைக்கும் சுயேட்சையான கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகளுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. IANS நிறுவனம் பாத்தீங்கன்னா அதிரடியான கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. தொகுதி வாரியாக கருத்து கணிப்பு ஒரு பக்கம் இருக்கு, வாக்கு வாரியாக கருத்து கணிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தால் அதிமுக கட்சிக்கு 37 முதல் 38% வாக்குகள் என்பது கிடைக்குமா, திமுகவிற்கு 39 40% வாக்குகள் என்பது கிடைக்கும் என சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு 14 15% வாக்குகள் கிடைக்கும் என கருத்து கணிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதர கட்சிகளுக்கு 12% வாக்குகள் என்பது கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா. இதில் பாஜகவுடைய வாக்குகளை சேர்த்தால் அதிமுக தான் முதலிடத்திலே இருக்க போகிறது என தற்சமயம் தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது IANS நிறுவனம் நடத்திய அந்த அதிரடியான கருத்து கணிப்பின் முடிவெளியிலே நமது அதிமுகவிற்கு 114 127 தொகுதியிலும், திமுகவிற்கு 104 114 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது. அப்ப திமுகவை முந்தி அதிமுக 10-15 தொகுதிகளில் முன்னிலை இருக்கிறது என அந்த IANS நிறுவனம் அதிரடியான கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. அதே போல நமது லயோலா கல்லூரி மாணவர்கள் நடத்திய அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பாத்தீங்க அப்படின்னா திமுக தான் முன்னிலையிலே இருக்கிறது, அதிமுக 3ஆம் இடத்திலே இருக்கிறது என அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் வெளியிடப்பட்டுக் கொண்டது. எது எப்படி இருந்தாலும் கருத்து கணிப்பு முடிவுகள் உண்மையாகுமா அப்படின்னா பொறுத்துதான் பார்க்க வேண்டும். தமிழக மக்களுடைய மனநிலைமை என்பது எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் அனைத்துமே அமைய போகிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.